வணக்கம். இந்த வீடியோவில் சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பூ கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பட்டை வத்தல் ஒரு 2 பட்டை வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தேங்காயில் அரை முடி தேங்காயில் ஒரு 1/4 முடி திருவி வச்சுருக்கேன். தேங்காயை துருவலா, ஒரே ஒரு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, 1 ஸ்பூன் சோம்பு, தேவைக்கு கருவேப்பிலை. இப்போ கடலப்பருப்பு 150 கிராம் நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்குது. தண்ணி வடிச்சிட்டு ட்ரையாக வச்சுருக்கேன். நம்ம ஒரு 100 கிராம் இடம் இருக்கும். இந்த அளவுக்கு வாழைப்பூ சுத்தம் பண்ணி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வாழைப்பூ பிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை கையில் இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்து இந்த நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இந்த நரம்பை இப்படி எடுத்துடணும். இது சமைக்கக்கூடாது. இதுவும் இந்த வெங்காயத்தாள் மாதிரி ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி அலசிட்டு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. நடுவில் இருக்க நரம்பை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த முன்னாடி இருக்க வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும், அதையும் இழுத்துடணும். இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், ஒரு 6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் போட்டுடலாம். வெள்ளைப்பூடு 2 போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூ இதிலே போட்டு வதக்கிக்கலாம். நல்ல பொடியை நறுக்கி அலசி புளிஞ்சு வச்சுருக்கேன். அதிலே போட்டு வதக்கலாம். இப்போ இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ வாழைப்பூ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதை எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை தண்ணி விடாமல் பல்ஸில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ ஒரு சுற்றி இருக்கும். இது குறப்பாக இருக்குது, அரைக்கணும். இப்போ இதிலே கடலப்பருப்பு போட்டு லேசாக ஒரு சுற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க. இப்போ இதுலேயே நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ கடலப்பருப்பு வாழைப்பூ எல்லாமே சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் நல்லா நசுக்கிட்டு போடலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி நசுக்கி விட்டு போடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் பிணைங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுற மாதிரி இருந்ததுன்னா பொரியலை இதோட சேர்க்க போகிறோம். பொரியலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அரிசி மாவும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒன்று. இப்போ இதில் கொஞ்சம் பொரியலை சேர்க்க போகிறேன். பொரியலையே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம்.
அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டையெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து உருண்டை உருட்டுறதுக்குள்ளேயும் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கோலா உருண்டை முங்குற அளவு ஊற்றிக்கலாம். இப்போ உருண்டைகளை எண்ணெயில் போடலாம். ஒன்றா போடுங்க. பாருங்கள் கோலா உருண்டை எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. சுட சுட கோலா உருண்டை அருமையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் அருமையாக பாருங்கள் சுட சுட கோலா உருண்டை, அருமையான கோலா உருண்டை ரெடி. மொறு மொறுன்னு வந்திருக்கு.